யாரெல்லாம் இந்த கிராம்பு சூரணம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இருக்குது அப்படின்னா, அவங்க எல்லாருமே இதை வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க. காலை இரவு 2 வேளை. இல்லைங்க எனக்கு சுகர் இருக்குது, சுகர் லெவல் தேனில் சாப்பிட்டா இன்க்ரீஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெந்நீரில் வெந்நீரில் கலந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி நம்ம இந்த கிராம்பு சூரணம் பயன்படுத்தும் போதும் உடலில் இருக்கக்கூடிய வலிகள், அது மட்டும் இல்லாமல் கட்டில் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இதை தாண்டி வேறு என்னங்க பண்ணலாம்? கிராம்பு டீ. உடல் அசதியாக இருக்குது, அலுப்பாக இருக்குது, வெரி டயர்டாக நான் இப்போ வந்து ஃபீல் பண்ணுறேங்க, என்னால் இப்போ எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது, இங்கேருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, பாடி பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இந்த டீ வந்து பயன்படுது. கிராம்பு டீ வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். கிராம்பு டீயை நம்ம பயன்படுத்தும் போதும் நமக்கு நல்லாவே ஒரு பலன் கிடைக்குது. கிராம்பு டீ எப்படி பயன்படுத்தலாம்? 2 கிராம்பு உங்களுக்கு போதுங்க. 2 கிராம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு 2 கிளாஸ் தண்ணீரில் 2 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் சீரகம், சின்ன துண்டு இஞ்சி இதனோட சேர்த்துக்கோங்க. இது நல்லா பாயில் பண்ணணும். ஒரு கிளாஸாக வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படியே இதை குடிச்சிக்கலாம். இல்லை தேவைப்பட்டால் இனிப்புக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு ஏதாவது சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி இந்த கிராம்பு டீயை நம்ம பயன்படுத்தும் போதும் உடலில் இருக்கக்கூடிய வலிகள், அலுப்பு நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கிராம்பு தாராளமாக பயன்படுத்தலாம். கிராம்பு தேநீர், கிராம்பு டீ இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு உடல் வலி, அலுப்புன்னு வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும்.